வணக்கம் வீவர்ஸ். இப்போ நம்ம கோவா ட்ரிப்லேருந்து இடையில ஒரு இடம் பார்க்க வந்திருக்கிறோம். அது பேர் தான் சித்ரதுர்கா. இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இது வழியாக தான் போகணும் போலக்கு. போயிட்டு இங்கே ஒரு குளம் கூட இருக்குது போலக்கு. மேப் அங்கே இருக்குது. அதை பார்த்தோம்னா எங்கெங்கே போகணும்னு தெரியும். வாங்க உள்ள போகலாம். டிக்கெட் எடுத்துட்டு வீடியோ கூட எடுக்காம கட 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 கடான்னு பிரமிப்பில் நான் பாட்டுக்கு அந்த கோட்டையை போய் பார்க்க போயிட்டேன் பாருங்க. கோட்டையோட முதல் வாசல் வழியா உள்ள நுழைஞ்சோடனே நமக்கு தெரிகிறது நம்மளோட மூவர்ண கொடி, தேசிய கொடி. நிறைய பேர் கைடு வேணுமான்னு கேட்டு வராங்க. கைடெலாம் தேவையில்லை, நம்மளுக்கே தெரியாது. அவங்க சொன்னாலும் நமக்கு புரியாது, தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்கோ பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். எண்ணெய் கிடங்கு, அதாவது எண்ணெய் குளம், எண்ணெயெல்லாம் கொண்டு வந்து ஊற்றி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். அந்த காலத்தில் பாறைகளில் தானே ஸ்டோர் பண்ணி வச்சாங்க. இரும்பு பாத்திரம்லாம் ஏது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு குழி. இது வந்து எண்ணெய் குளம். வாங்க அப்படியே மேலே போவோம். இப்போ நம்ம உள்ளே மேலே போய் ஏறி போவோம். இந்த கோட்டையை நல்லா பார்த்தீங்கன்னா அந்த செவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் கரெக்டாக சைஸாக கல் வந்து அடிக்க வச்ச மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பேர் வந்து கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. நுழைஞ்சோடனே எப்படி பாரு கேட்டு. இப்போ வந்து நம்ம ரெண்டாவது கேட் வந்து கடந்து போகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும் போல கேட்டு. இந்த கோட்டை வந்து விஜயநகர பேரரசுகளால் நாயக்கர்கள் மன்னர்களால் கட்டப்பட்டது 15ஆம் நூற்றாண்டில். பார்த்தீங்களா, அங்கே ஒரு கேட் வந்துருச்சு. மேலே இருப்போம். இடம்லாம் நல்லா நீட்டாக பராமரிக்கிறாங்க. இந்த கோட்டையில் உள்ள கல்வெட்டுகளில் கிமு 3 மில்லியன் வருஷத்துங்களுக்கு முன்னாடி இந்த கோட்டை கட்டப்பட்டுள்ளது. முதல்ல இந்த கோட்டை வந்து மண் செவர்களால் கட்டப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி மூலயமா 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டிருக்குது. பாருங்க, வளைஞ்சோடனே இங்கே ஒரு கோட்டை. அந்த காலத்தில் கோட்டை அதுதான் பாதுகாப்பு. ஒவ்வொரு சில்ட்ரன்ஸ்லாம் ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. ரெஸ்ட் எடுக்கிற மண்டபம் இல்லாட்டி காவலாளிகள் இங்கே இருக்கிற இடம். ஓ, இதுக்கு மேலே பெரிய கோட்டை செவரு, மேலே வரைக்கும் போகணும். சூப்பரில் எவ்வளோ வந்தோமா பாருங்க. பாறை, சரியான பாறை. இங்கே வந்தோன்னே கோட்டை செவரை பாருங்க. ஐயோ, ஹாய், சூப்பர், செம இல்லை. இந்த கோட்டை வாசலில் பார்த்தீங்கன்னா நிறைய கொத்துப்பணிகள் வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. தூண்லாம் நிறைய கொத்துப்பணிலாம் இருக்குது. பாருங்க, மீன் கொத்திருக்காங்க பாருங்க. பாருங்க மீன். அங்கே என்னது, யாழ், ஒரு சிங்கம் சூப்பராக கொத்துவார். எந்த காலத்தில் பண்ணியிருக்குது, 500 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இல்லை, எல்லாமே கொத்து வேலை தான். உள்ளெல்லாம் பாருங்கள், எல்லாமே இருக்குது. யானை, அது ஒரு குதிரையில் ஒரு போர் பண்ணுற மாதிரி, சிங்கத்தை சண்டை போடுற மாதிரி. இந்த பெரிய வாசல் வந்து ராஜாக்கள் போகிறதுக்கு மட்டும்தான். இந்த சின்ன வாசல் தான் இந்த சிப்பாய்கள் மக்கள்லாம் போகிறதுக்கு உண்டான வாசல். இந்த விஜயநகர் பேரரசு நாயக்கர்கள் ஆட்சி செய்ததுக்கு அப்புறம் இந்த சித்ரதுர்கா நாயக்கர் மன்னர்கள் இதை வந்து ஆட்சி பண்ணாங்க. கிட்டத்தட்ட 200 வருஷம் அவங்க வந்து இதை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மைசூரை ஆண்டுகிட்டு இருந்த ஹைதர் அலி மகன் துப்பு சுல்தான் எல்லாரும் சேர்ந்து இதை வந்து அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் இந்த கோட்டையை வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. ட்ரை பண்ணி ஏறுறேன்.
முடிஞ்சளவுக்கு ஏறும். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து ஹைதர் வந்து திப்பு சுல்தானை கொன்னதுக்கப்புறம் அதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து இந்த மன்னர்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க. மேலே உச்சியில் போகணும் போல. வாங்க, என்னால் முடியும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ பெரிய தூணு. ட்ரிங்கிங் வாட்டர் இங்கே இருக்குது. ஹாய், அங்கே பாருங்க, இங்கிட்ட தான் போகணும். மேலெல்லாம் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு தெரியல. இங்கிட்டும் இருக்குதா? பாப்பா எந்த பக்கம் போகிறது? எங்க இது? தேங்க்யூ தேங்க்யூ. அங்கிட்டும் போகலாமா இங்கிட்டும் போகலாமா? ரெண்டு வழி இருக்கான். மேலெல்லாம் இருக்குது பாருங்க, எவ்வளோ மக்கள். இந்த தூணை பாருங்க, இந்த தூணு. அங்கே மேலே ஒரு கோட்டை, அங்கே மேலே பசங்கள்லாம் அந்த வழுக்கு பாறையில் நின்றுட்டுருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? டேஞ்சர் வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஹாய், இது ஏதோ ஒரு குளம், பார்த்துட்டு வருவோமா? மின்ட்டு இந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரக்சர் இந்த நோனு. சரி, என்னது? ஸ்கூல் பசங்களெல்லாம் நிறைய கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது குளம் மாதிரி தெரியலையே, எல்லாரும் என்னத்தை பார்க்குறாங்க? இது பார்த்தீங்களா, ரெண்டு ஓட்டை. அந்த இங்கே வந்து பெரிய டோர் ஒன்று இருந்திருக்கு போல இருக்கு, அதில் தான் அந்த இது மாட்டிருப்பாங்க. இதுக்கு ஒரு மதில் சுவர் கட்டி இந்த இடத்த பாதுகாத்து வச்சுருக்காங்க. நம்ம போய் அதை என்னன்னு படிச்சுட்டு திருப்பி வந்து சொல்லுவோம். என்ன நினைக்கிறேங்க? ஏதோ ஆயுதம் பதுக்கி வச்சிருந்தது போல இருக்கு. இது பாறை இல்லை, இது வந்து மண். இங்கே பாருங்க, பாறை கிடையாது, மண். அதை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, 500 வருஷம் பழக்கமா. அப்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ன பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஐயோ, ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட்டியிருக்காங்களாம். அதுதான் அந்த மின்ட்டு. அதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இங்கே தான் அந்த இது என்னது, பெட்டகம். பெட்டகம்னா பாதுகாப்பு, அதான் கஜானா மாதிரி. வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். 3 மீட்டருக்கு 3 மீட்ரு ஒரு பாதுகாப்பு பெட்டகம், அதுதான் இது. ஓ, அடேங்க அப்பா, சூப்பர். பாதுகாப்பு பெட்டகம், ரகசியமாக எல்லாத்தையும் ஜாமான்லாம் ஒழிச்சு வைக்கிற இடம். நம்ம லாக்கரு, அவி லாக்கரு. ஸ்கூல் பசங்கள்லாம் ஜாலியாக செல்ஃபி எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ. அங்கெல்லாம் போகிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம். என்னால் முடியலன்னு இல்லை, டயர்டாயிடுவோம். ஏன்னா வண்டி ஓட்டணும், கோவா வரைக்கும் போகணும் இல்லையா? அதனால் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். நீங்கள் வந்து சுற்றி பார்க்குறது தான் மினிமம் 3 hours, மினிமம் 3 hours வேணும் இது எல்லாத்தையும் சுற்றி பார்க்க. பொறுமையாக சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டு இங்கே வச்சு சாப்பிட்டுட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்கள். ஓகே, பாருங்க பசங்கள்லாம் எவ்வளோ பேர் ஜாலியாக வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோயிலெலாம் இருக்குது. சில இது வழிபாடுறாங்க, சில இது வழிபாடலை. ஏன்னா இது ஃபோர்ட்டில் கோயில் இல்லையா, யாரும் வழிபடுறதுக்கு இருக்க மாட்டாங்க போல. அதனால் மஸ்ட் விசிட்டு. நீங்களாம் வந்து பொறுமையாக ஒரு நாள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி பிளான் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மேலே போகலாம். இந்த பாருங்க, அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே மேலே அங்கே வரைக்கும் போயிட்டு வரலாம். அந்த பாறையை பார்த்தா என்ன மாதிரி தோணுது உங்களுக்கு? சொல்லுங்கள், டக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். யானை குனிஞ்சு உட்காந்துருக்க மாதிரி இல்லை? அதுதான் யானை மாதிரியே இருக்குது பாருங்கள். மேலையெல்லாம் போக முடியல, ரொம்ப கஷ்டம். திடீர்னு ரிட்டர்ன் போகிற வழியில் பார்த்தேன் ஜிம்னாசியம்னு போட்டிருக்கு. ஜிம்மா? இங்கே பாருப்பா, மூத்திர ஆட அடிக்குது. இதுதான் அந்த ஜிம்மா. ஓய், இப்படிக்கு பாருங்க ஜிம்மு. ஓகே, இப்படி தான் இருக்கும் போல இருக்குது ஜிம்மு. கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி. ஓ, இந்த ஸ்டோன் எல்லாம் கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்க. கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, அதனால தான் இந்த சதுரமாக கல்லெல்லாம் வந்திருக்கு. கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, அந்த காலத்துலேயே கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
ஆமாம், இல்லாட்டி இந்த மாதிரி எப்படி ஈக்குவலாக கரெக்டாக சதுரமாக அந்த காலத்தில் எப்படி எதை வச்சு செஞ்சுருப்பாங்க. ஆனால் இதுதான் ஜிம்மு. கல்லுலேயே ஜிம்மு, உள்ளுக்குள்ளே சுத்தமாக மூடிடும். ஏறுறப்ப வியூ பார்த்தீங்க இல்லையா, இப்போ இறங்குறப்பையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வீடியோவை கீழே போயிட்டு நம்ம முடிச்சுக்கலாம், சரியா? இடையில இந்த மாதிரி ஜிம்மு வந்துச்சு இல்லையா, அது மாதிரி வேறு எதாவது வந்தால் காமிப்பல்ல, பார்க்கலாம். இதில் தான் போனோம். இப்போ ரிட்டர்ன் போகிற வழி வெற்றிகரமாக பாதி வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. அது ஒரு ஆள் அங்கே வர முடியாமல் அங்கேயே உட்காந்துட்டாங்க. என்னாலே முடியலையே, அவங்களால எப்படி முடியும்? முடியும், மனசு வைக்காம தான். இல்லாட்டி செஞ்சிக்கோட்டையில் ராணிக்கோட்டையில் ஏறிட்டு இறங்க முடியுமா? இல்லை, ராணிக்கோட்டையிலே ஏறி இறங்கினவங்க தான் அவங்க. மனசு விட்டுருவாங்க, உடம்பு வலிக்கும், டயர்டாயிடும் அப்படின்னு. பானசங்கரி டெம்பிள், மட்டு பீஸ்வா கல் ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துடுவோம். அவங்க வரல, நம்ம மட்டும் போய் பார்த்துட்டு வருவோம். அவ்வளோதான், அப்படியே முடிஞ்சு வந்து என்ட்ரன்ஸு தான், வெளியே போயிடலாம். அப்படியே அந்த கல் மட்டும் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். பட்டு பீஸ்மெண்ட் கல் 200 மீட்டர்ஸ்னு அந்த பையன் சொன்னாப்புல. கிட்டத்தட்ட நிறைய தூரம் நடந்துட்டேன். அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் வேலி போட்டு வச்சுருக்காங்க, பார்க்கலாம். அதுவாக தான் இருக்கணும். அப்புறம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது கோயிலா? அப்போ கல் ரொம்ப தூரம் போகணுமோ? இல்லை இது கல்லா? கோயில்? ஐயோ, இன்னும் போகுதே. இது டெம்பிளு கரெக்டு தான். கல் இன்னும் போகணும். ஐயோ, நட 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 ஃபுல் எக்ஸசைஸ். ஏமாத்தினில ஜிம்முக்கு போகாமல், உடம்புலிக்கிறேன்னு ஜிம்முக்கு போகாமல் ஏமாத்தினில நட ஒரே நல்ல இழைச்சிடலாம். இங்கேயும் ஒரு போர்டு வச்சுருக்காங்க, அங்கே தான் இருக்குது அந்த கல், பீஸ்மா கல். என்னன்னு தெரியலையே. ஓ, செம்மையாக இருக்குதுப்பா. ஐயோ, ஒர்த்து, நம்ம வந்தது ஒர்த்து. இவ்வளோ தூரம் நடந்து வந்தது, இது பார்க்காம இருந்திருந்தோம்னா. ஓ, என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கமெண்ட்டில் யாராவது சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீஸ்மெண்ட் பட்டு கல்லு. ஓகே ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. சரியான ஸ்பாட்டுப்பா. நல்ல வேலை 200 மீட்டர்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நடந்து வந்துட்டேன். வந்ததுக்கு இதை பார்த்துட்டேன் பாருங்க. அது என்ன எழுதிருந்துச்சு இங்கிலீஷில் எனக்கு தெரியல, ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு இது என்னென்னு. அந்த கல் நீங்கள்லாம் என்ன நினச்சிருப்பீங்க? மாவு அரைக்கிற கல் தானே நினச்சிருப்பீங்க. அதுதான் இல்லை. ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் நினச்சேன். எவ்வளோ பேர் கரெக்டாக சொன்னீங்கன்னு தெரில, கமெண்ட்டில் சொல்லியிருப்பீங்களா? ஓகே, இல்லைண்ணா நான் சொல்கிறேன். அதாவது அந்த காலத்தில் அந்த பீரங்கிக்கு மருந்து வெடிப்பொருளை அரைக்கிற இடம், 4 சைடும் அரைச்சிட்டு நடுவில் வந்து அது கொட்டி அதை அள்ளி கொண்டு போய் பேலஸில் கொடுப்பாங்க. அதை உருட்டி அது ரெடி பண்ணுவாங்க. கன் பவுடர் அரைக்கிற இடம், வெடி மருந்து அரைக்கிற இடம். சூப்பரில். அதுக்கப்புறம் தான் இங்கே ஒருத்தர் சொன்னார் அதை பற்றி. எனக்கே தெரில, நானும் மாவரைக்கிறது தான் நினச்சேன். சாரிப்பா, நல்ல வேலை நான் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு தப்பு எஸ்கேப் ஆகிட்டேன். இந்த அழகான சித்ரதுர்கா ஃபோர்ட்டு நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். முழுசாக பார்க்கலனாலும் ஓரளவுக்கு பாதி முக்கால்வாசி தூரம் போயிருப்பேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த பட்டு கல்லுவை பார்த்தது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வரதா இருந்துச்சுன்னா உச்ச வெயில், அதாவது மத்தியான வெயிலை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். எங்களால் உச்ச வெயிலில் மத்தியான வெயிலில் வந்தனால எங்களால் நான் மாட்டிட்டோம். மேலே வரைக்கும் டாப் வரைக்கும் போக முடியல எங்களை. இந்த வீடியோட
வீடியோவோட தொடக்கத்துல இருந்து இடையில விட்டு விட்டு இந்த கோட்டையை பத்தி நான் சொல்லியிருப்பேன். இந்த கோட்டையோட சரித்திரம், இது எப்படி வந்துச்சு, யார் யாரெல்லாம் இதை வந்து ஆட்சி பண்ணாங்க, லாஸ்டா யார் கையில இருந்து யார் கைக்கு மாறுனுச்சு, எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க அபிப்பிராயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைப்படுது. இது வந்து கோவாக்கு போற வழி, சென்னை டு கோவா போற வழியில ஒரு இடத்துல நாங்க வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த வீடியோ தான் இது. கோவாவோட பார்ட் 1, பார்ட் 2 லெஃப்ட்லயும் ரைட்லயும் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதையும் பார்த்து ரசிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. பாய், see you. நன்றி, வணக்கம்.